என்ன என்ன தலைப்பு? இந்த சொற்களா உதித்த தலைப்பு என்ன? ஷெத்து வச்சு ஓதுறது. ஆ? சத்தம் போட்டு சொல்லுங்க. அசாத் சத்தம் போட்டு சொல்லுங்க. லாஸ்ட் என்னது படிச்சோம்? என்ன சப்ஜெக்ட் போகுது? ஷெத்து இல்ல ஷெத்த பத்தி சொல். ஷெத்த படிச்சுட்டு கொஞ்சம் நாலேஜ். படிச்சது. ம், ஹைரன். அவன்டா ஓது பாப்போம். வேலை வராம சரியா நான் ஓதி காட்டின ஒழுங்குல. ரப்பி ரப்பி எப்படி? ரப்பி வேலை. ரப்பி ரப்பி ரெண்டாவது. ம் ஜின்ஸ ஜின்ன என்ன ஜின்சேன்னு போட்டு ஜின்னு மாறுது சரியா அது வேலை. இல்ல ஜின்ன ஜின்ன என்ன ஈடக்கூடாது. எப்படி? ஜின்ன ஜின்ன மூணாவது. ஷர்ரி ஷர்ரி நாலாவது. சூப்பர். ஹென்ன ஹென்ன க அல்ல குவா. வானத்தை நோக்கி வரணுமா? குவன் ந ஹொன்ன ஹொன்ன ம் ஐந்தாவது. தப் தப்ப திருப்பி ஒரு முறை ஃபர்ஸ்ட்ல இருந்து பிள வராம சிக்காம. ரப்பி ரப்பி ஜின்ன ஜின்ன ஷர்ரி ஷர்ரி ம் ஹொன்ன ஹொன்ன கெப்ப கெப் தப் தெரியாது தப்ப தப்ப திருப்பி போதுங்க. ரப்பி ரப்பி ஜின்ன ஜின்ன ஷர்ர ஷர்ர ஹன்ன ஹன்ன தப்பி தப்ப தப்ப ம், அதுல ஹாய் பிஸ்மில்லா. நாங்க அதை விட கொஞ்சம் பெரிய பாடத்துக்கு வருவோம். இது உங்களுக்கு ஈஸி ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுல தப்பக் இல்ல எங்களோட ஓதல் முறையே மறக்க இயலாது. அது தப்பக் தப்பக் கொஞ்சம் சவுண்டா ஓதணுமா? மாஷா அல்லாஹ் சரியா வருது. சவுண்டா ஓதும். அது ம் ஹம் ல ஆ இல்ல உங்களோட சவுண்ட் பேசிட்டு திருப்பி போதுங்க. ஹம் மேலத்த ம், பாத்தீங்களா பாத்தீங்களா? எங்களோட ஓதல் முறையை மட்டும் மாறுறீங்க.
எப்படி வரும்? حاضر هم لت حملة பிழை 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 பிழை. எழுத்து கூட்டுங்க. சரியா எழுத்து கூட்டுங்க. சரியா எழுத்து கூட்டாமல ஓதலாம். அல்லது பிழையா தான் வரும். ஒவ்வொரு எழுத்தா கூட்டுங்க. சத்து வந்து என்ன செய்யணும், சுக்கூர் என்ன செய்யணும்னு தெரியும். அதை வச்சு கொண்டு எழுத்து எழுத்து கூட்டுங்க. حاضر ஆ, حاضر حمالة பிழை. எழுத்து கூட்ட சொன்னா எழுத்து கூட்ட அப்படி மொத்தமா சேர்த்து ஓதுங்க. அதான் அப்படியா மொத்தமா ஓதுங்கோ அப்படியே சொன்னா لا حمالة இல்ல ச ஒவ்வொன்றா வரும். திருப்பி வரும். حمالة حمالة இந்த ஒழுங்குல ஓதினாதான் ஹம்மலத்தை ஹம்மலத்தை ஹம்மலத்தைன்னு வராது. சரியா வரும் இல்லையா? حاضر அடுத்த வருவோம். மூணாவது வருவோம். لربي ஓட்டு எனவே லிரப் பண்ணி لي கொண்டு நிக்கிறீங்க. ஃபுல்லா ஓத மாட்டீங்க. பாத்தீங்களா? லிரப் பண்ணி நிக்கிற அது பேர எழுத போய் நிக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா எழுத்து கூட்டிக்கிறோம். ஒவ்வொரு எழுத்தா கூட்டி எழுத்து கூட்டிங்கன்னு சொன்னா ரெண்டாவது முறை இடையில போயிட்டு முட்டி கொண்டு லிரப் 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 பண்ணி நிக்க தேவையில்லை. நாங்க ஓடிக்கொண்டு போகணும். لربي லிரப் பி கேட்டாலும் பாத்தீங்களா? முதலாவது லிரப் பண்ணி நிக்கிறீங்க. لرب லிரப் பி கேட்டு நிக்கிறீங்க. ஏன் நிக்கிறீங்க? முதலாவது ஒழுங்குல لرب நீங்க இது கொடுங்க. சரியா எழுது கொடுங்க. ஆனா حاضر அம்மா எழுதி கூட தெரியுமா? حاضر அப்ப எழுதி கொடுங்க. நீங்க சின்ன பிள்ளை, நீங்க பெரிய ஆள். உங்களுக்கு தெரியும் லேசான لي விஷயம். சரியா எழுதி கூட்டாட்டி حاضر ஆ, لربك பிழை. தெளிவான பிழை. எழுத்து கூட்டு ஓதும் வரைக்கும் பிழை. لربك பிழை لربك பிழை. சரியா எழுதி கூட்டல பிழை. இந்த பாடம் நீங்க சரியா முறையா எழுத்து கூட்டி ஓதுறதுக்கான பாடம். பிழை. சரி. لربك முதலாவது تبك முதலாவது எழுத்து கூட்டி ஓதுங்க. முதலாவது تب பிழை. حاضر இப்பதான் ஓய்வு. அது பிழை. تبك حاضر முதலாவது சரியா ஓதுங்க. சரியான முறையில எழுத்து கூட்டி ஓதுங்க. நாங்க ஓய்வு இந்த ஸ்டைல ஓதுமா? تبك முதலாவது பிழை. تبك அதான் முதலாவது. டெஸ்ட் எப்படி இருக்குது? ரப்ப கடாயிக்குது. تبك தப்பக்கையா? என்ன அப்பா புதுசுலாம் ஓதுறீங்க? எங்க இங்க தப்பக்கான்னு சொல்லி முதலாவது அந்தரா பேசுற கேக்குதா? அவனோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம கேட்குது கொஞ்சம் லீவா ஜாயின் ஆகும். பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இப்போ குயிக்கா முதலாவது ஓதுங்க. சரியான முறையில் எழுது குட்டி. حاضر
ஹலோ, உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? ஹஜ்ரத் இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. முதலாவதா? தப்பத. முதலாவது. காது கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? ஓ ஹஜ்ரத். முதலாவது தப்பக்கண்டி ஆகிது. அப்ப தப்பக்கண்டிக்கு அப்படியா? இல்ல ஹஜ்ரத், தப்பத. தப்பக்க அப்படியா? த தப்பத. எத்தனாவது ஓதுனீங்க? ஒன்னாவது. அப்ப பெற தப்பக்கண்டி இல்ல முதலாவது. சரியா எழுது போட்டு. நான் சொல்றது கேக்குதா ஆண்களா? முதலாவது நீங்க எழுத்து கூட்டாட்டி நீங்க என்னதான் சரியா ஓதுனாலும் அது பிள்ளைதான். விளங்குதா சொல்றது? நான் ஹஜ்ரத். ஓதுறதே முதலாவது பெரிய பெரிய ஓதுறீங்க. எழுத்து கூட்டி ஓத சொல்லி உங்களுக்கு காதுக்காது சரியா கேக்குது இல்ல, விளங்குது இல்ல. நீங்க எழுத்து கூட்டாம ஓதுனா பிழையா தான் ஓதுறீங்க. எழுத்து கூட்டாமல் நீங்க ஓதினாலே பிழையாகத்தான் ஓதுறீங்க. தமிழ்ல சொல்லண்டா உம்மா அம்மான்னு சொல்லாம அப்பான்னு சொல்றீங்க, அல்லது அக்கான்னு சொல்றீங்க. ஒரேடியா சொல்றேன். உங்க எழுத்துக்கள் டோட்டலா மாறுது. பாட் எழுத்துக்கு கா போடுறீங்க, காப் எழுத்துக்கு தேய போடுறீங்க, தேய எழுத்துக்கு பா போடுறீங்க, எழுத்து மாத்தீங்க. அது பிழையாது. எனவே நீங்க எழுத்து கூட்டு தான் வேணும். எழுத்து கூட்டு ஃபர்ஸ்ட் எப்படி? தப்பத. இல்லையே, பாத்தீங்களா? எழுத்து கூட்டு காஃப் கடைசியா வந்து காஃப் அப்படியா? இது என்ன த எழுத்து? இது காஃப் அப்படியா? விலங்கல்ல த என்ன தானே இது? ஹஜ்ரத் வந்தீங்குது. என்னது இது? த சவுண்ட் 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 எனக்கு கேக்குது இல்ல. நீங்க சொல்றது கேர்னு தான் கேக்குது. த நான் பேசுறது சத்தமா கேக்குதா ஸ்லோவா கேக்குதா? ஒழுங்கா தான் ஹஜ்ரத் கேக்குது. சவுண்ட் குறைவா கேக்குது அப்படியா? இல்ல. என்ன எழுத்து நான் வட்டம் போட்டிக்கிறது? தோ விலங்கல்ல தாவா? தோ அப்படியா? ஓ எழுத்தையே மாத்திட்டீங்களே. தே வந்திக்கிறது சின்ன தே. இப்ப திருப்பி அலிபா படிக்க வேண்டி வரும். எழுத்தெல்லாம் மறந்து போயிடுச்சு பாத்தீங்களா? எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி வந்து திருப்பி நான் நிப்பாட்டி திருப்பி அலிபா சொல்லி தர வேண்டி வரும். தோ அல்ல, இது தே. தேய்க்கு மேல என்ன அடையாளம் பத்தகத்து நிக்க அப்படியா? சுக்கன். என்ன இது? என்ன வந்து அடையாளம்? சுக்கன். சுக்கூன். அப்ப சுக்கூன் தான் என்ன செய்யணும்? முன்னால வார எழுத்தோட சேர்க்கணும். அப்படித்தானே? ஓ எப்படி சேர்க்கிறது? முன்னுக்கு ஃபத்தஹா வந்தீங்க பாக்கு மேல. ஆஹ் எப்படி சேரணும்? பெத்தே. ஆஹ் விளங்கல்ல. நீங்க மறந்துட்டீங்களே. நான் போன கிளாஸ்ல பாருங்க, இதுல ரெண்டு சொல்லிக்கு ஒன்று த வந்து, அதுக்கு பின்னால பா வந்து தப், அதுக்கு பின்னால திருப்பி பாவும் திருப்பி தேய் வந்து இந்த பாக்கு மேல ஃபத்தஹா துணிந்து திருப்பி இந்த பாக்கு மேல சுக்கூனிக்கு பத் தப்பத். விளங்குதா? இதான் இந்த 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 சுக்கூனையும் இந்த ஃபத்ஹாவையும் ஒண்டாக்கி எழுதுறது தான் சத்த வச்சு ஒரு பாக்கு மேல எழுதுற விஷயம். சில விளங்குதா? விளங்குதா இல்லையா? தலங்குது. விளங்குது. அப்ப எப்படி முதலாவது எப்படி வரணும்? தப்பத. ஆஹ் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. ஒருவேளை செய்வோம். நான் ஒரேடி அந்த பாடத்துக்கு வரப்படாது. இந்த ஒர்க் நீங்க முதல்ல செஞ்சு அனுப்பணும். ஒர்க் செய்யாட்டி அடுத்த கிளாஸ் நடக்காதான். கட்டாயம் இந்த ஒர்க் செய்யணும். நாங்க ஓதி பழகின அமைப்புல இந்த ஒர்க் செய்யணுமா? எழுத்து கூட்டி ஓதணும், அதுக்கு பின்னால சேர்த்து ஓதணும். ஒவ்வொரு எழுத்து எழுத்து கூட்டி ஓதணும், அதுக்கு பின்னால சேர்த்து ஓதணும். அஞ்சையும் அஞ்சு வாய்ஸ் ரெக்கார்ட்ல முதல்ல அனுப்புங்க. இது ஓகே பண்ணிட்டு அடுத்த பாடத்துக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகி. ஆ சரி.